ஏம்மா சக்கரை வாங்கலையா? சக்கரை நாட்டு சக்கரம்மா. வாங்க வாங்க, ஒரு படி 20 ரூபாய்க்கு தான் தரேன் வாங்கம்மா. ஏம்மா ஒரு படி சக்கரை 20 ரூபா தான். வாங்க வாங்க, நல்லா சாப்பிட்டு போலாம் வாங்கம்மா. என்னங்கம்மா நாட்டு சக்கரை ஒரு படி சக்கரை 20 ரூபா தானா? பரவாயில்லையே, ரொம்ப ரேட்டு கம்மியா இருக்குது. எப்படிம்மா நாட்டு சக்கரை இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறீங்க? என் கண்ணு எல்லாம் அப்படிதான் பாத்துக்க. நான் ஏழைகளுக்காக உதவுறவனால அப்படித்தான் பண்ணுவேன் பாத்துக்க. ஒரு படி என்ன நிறைய படி கூட நான் உனக்கு போடுறேன். ஒரு 40 ரூபா அந்த ரேட்டுக்கு கூட எடுத்துட்டு போமா. ஏன்னா இந்த கிண்ணத்தை கூட தூக்கிட்டு போ, நான் கம்மியான ரேட்டு போட்டு கொடுக்குறேன். என்ன இந்த காலத்துல நாட்டு சக்கரை எங்க கம்மியா கிடைக்குது? எல்லாம் போலியா போட்டு வித்துக்கிட்டு கிடக்குறானுங்க. ஐயோ பரவாயில்லையே, அப்ப இந்த ஒரு சட்டி நாட்டு சக்கரையும் நானே எடுத்துக்கிறேன். சரி சரி, இந்த ஒரு சட்டி நாட்டு சக்கரை எவ்வளோ வரும்னு கொஞ்சம் பார்த்து ரேட்டு போட்டு சொல்லுங்க. சரிம்மா, அந்த ஒரு சட்டி நாட்டு சக்கரையை எடுத்துட்டு போ. ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போ போதும். இதுக்கு மேல குறைக்க முடியாது கண்ணு. வேற கடை எல்லாமே குறைச்சி தான் வித்துக்கிட்டு இருக்கிறேன். உனக்காக தான் எல்லாத்தையும் குறைச்சி வித்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மற்றவங்கள தான் 1500 ரூபாய்க்கு கொடுத்துருப்பேன் பாத்துக்க. 1000 ரூபாய்க்கு எடுத்துட்டு போ. என்ன ஏமா என்னது இது நாட்டு சக்கரையா? ஆகா பார்க்கவே நல்லா இருக்கே. ஆமா கண்ணு, நாட்டு சக்கரை தான். நாட்டு சக்கரை ஒரு படி 20 ரூபாய்க்கு போறேன். எடுத்துட்டு போறியா? வீட்டில் போய் பாலுக்கெல்லாம் போட்டு ஆற்றி கொடுத்தா நல்லா இருக்கும் பாத்துக்க கண்ணு. ஒரு சட்டியை கூட எடுத்துட்டு போ, நான் கம்மியான ரேட்டு போட்டு கொடுக்குறேன். எப்பா இதோட சாக்கு எடுத்துட்டு போயிருவோம். எப்பா ஒரு வழியா அந்த நாட்டு சக்கரையை வித்து புட்டாச்சு பாத்துக்க. இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முதல் இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். போனங்க திருப்பி வந்தா நமக்கு தான் வம்பு பாத்துக்க. என்னங்க என்ன நீங்களும் நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்துருக்கீங்க? நானும் நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்துருக்கிறேன். அந்த அம்மாட்ட கேட்டு ஒரு அண்டாவே தூக்கிட்டு வந்துட்டேன். ஐயா நீங்க ஒரு அண்டாவை தூக்கிட்டு வந்துருக்கீங்க. இத்தனை நாட்டு சக்கரை வச்சு என்ன பண்றது? சரி விடுங்க, ஏதாவது டப்பாக்குள்ள போட்டு வைப்போ பயன்படுத்திக்குவேன். 20 ரூபாய்க்கு நாட்டு சக்கரைனா பரவாயில்ல இல்லைங்க? அட ஆமாம்மா, 20 ரூபாய்க்கு கொடுத்தா பரவாயில்லையே. எங்கள் அம்மாட்ட கூப்பிட்டு சொல்லு. எங்கள் அம்மா தான் நாட்டு சக்கரைன்னு இருந்துச்சு. அது வேற சுகர் இருக்கனால இதை போட்டு குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிச்சு. அதனால எங்கள் அம்மாட்டே கேட்டுவிடுவான். ஏமா வெளியே வா. அத்தை நம்ம வாங்கிட்டு வந்தது பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்க. அத்தை அத்தை கொஞ்சம் வெளியே வரீங்களா அத்தை? ஏமா என்னது இது? சக்கரை வாங்கிட்டு வந்தா சரி, இப்படி அளவோட வாங்கிட்டு வர வேண்டியதானே. எதுக்கு இம்புட்டு மூட்டை சக்கரை எழுதிட்டு வந்திருக்கிறீங்க? 2 சட்டி சக்கரை தூக்கிட்டு வந்திருக்கிறீங்க. என்னம்மா இது? உங்கள்கிட்ட எதுக்கு இவ்வளோ சக்கரை நான் கேட்டேனே? ஏம்மா இந்த நாட்டு சக்கரை வெறும் 20 ரூபாய்க்கு தாம்மா ஒரு கிளவி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அதனால தான் இதான் சந்தர்ப்பம்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால பரவாயில்ல, 2 மூட்டையாக இருந்தாலும் உள்ளே அடைச்சி வை. அப்பப்போ எடுத்து போட்டுக்குவோம். இதெல்லாம் லாபம் தானே நமக்கு. 20 ரூபாய்க்கு எவன் கொடுப்பான் அந்த காலத்தில்? அத்தை நல்ல சக்கரையான்னு பாருங்க அத்தை. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நல்ல சக்கரையான்னு பாருங்க. இந்த பொறுமா பார்க்குறேன். ஐயே என்னது இது? அட கடவுளே அடி லூசு மந்தாடிகளா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? இந்த சக்கரையே கிடையாது, மண்டவளத்தை தட்டி போட்டு ஊத்து வச்சிருக்கிறா. இதை போய் சக்கரை வேற வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. அதான் 20 ரூபாய்க்கு கொடுத்துருக்கிறா. கொடுக்காம தெரிய வேணா? ஐயோ என்னத்த சொல்றீங்க? மண்டவளமா? அட கடவுளே, மண்டவளத்தை தான் 20 ரூபாய்க்கு அந்த பொம்பளை வித்துட்டு போச்சாக்கும். ஐயோ எப்பா இப்படி ஏமாத்தி விட்டு போயிட்டாலே. நாட்டு சக்கரை வேற கூவி வித்துக்கிட்டு இருந்தா. அந்த கலவையை சும்மாவே விட மாட்டேன் நானு. என்னம்மா சொல்ற? மண்டவளமா? ஐயோ எப்பா மண்டவளத்தை தட்டி நாட்டு சக்கரைன்னு ஏமாத்தி விட்டாலே. ஐயோ கடவுளே, இப்படி போய் ஏமாந்துட்டு இருக்க. 2000 தூக்கிட்டு வந்திருக்கேன் நானு. ஐயோ நாய்க்குட்டி, நீ பாவம் ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கிற. இரு வீட்டுக்குள்ள போய் ஏதாவது சாப்பாடு இருந்துச்சுன்னா உனக்கு எடுத்துட்டு வந்து போறேன் சரியா? பால் நல்லா பெஞ்சு வைக்கிறேன். நல்லா வாய்க்கு நோக்கனையா சாப்பிடுவேன் சரியா? இந்தாடா குட்டி பையா, நல்லா சாப்பிடணும் சரியா? அவன் வயிற்றுக்கு சாப்பிடுடி தங்கம். அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீ பசியில வாட மாட்ட. சாப்பிடு. அட கடவுளே, இந்த பைய பத்தியா வீட்டுக்குள்ள வச்சிருந்த சோற பூரா அள்ளி கொண்டு நாய்க்கு போட்டு கொடுக்குறியா? ஐயோ எப்பா, நான் என்னத்த பண்ணுவேன்? பிசினாரி பையில கிழவி என்ன எதுக்கு அடிச்ச? வாயிலா ஜீவனுக்கு சோறு வச்சது தப்பா கிழவி? உனக்கு எதுக்கு இதுக்கு கோபம் வருது? சி, நீ எல்லாம் மனுஷியே இல்ல வாயிலா ஜீவனுக்கு சோறு வைக்கிறது தப்பு கிடையாது. நமக்கு சோறு இருக்கான்னு பாத்திரத்துல வைக்கணும்ல. எனக்கு இருந்தே கொஞ்சம் சோறு தான். அதை நான் வலிச்சு போட்டு திங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள கொண்டு வந்து நாய்க்கு போட்டு விட்டா. நல்லா வக்கனே தின்னு போட்டல. வீட்டிலே ஒரு நேரம் கஞ்சி ஆக்கி போட்டு 3 நேரத்துக்கு இழுத்துட்டு கிடக்குறேன். இது வேற நாய் கொண்டு வந்து கொட்டி இருக்கியா? இல்ல உனக்கு சும்மா விட மாட்டேன். எனக்கு அடிச்சு நொறுக்கல கிழவி. அது தப்பு, எனக்கு தெரியும். அது கிழவி, நீ சாப்பிட்டேன்னு நினைச்சு கொட்டி போட்டேன். சரி இப்போ ஒன்றும் இல்லை, அந்த சோத்தை எடுத்து நீ தின்னு. இல்லை இந்த சாப்பாடை இன்னை வேற சாப்பிட சொல்றியா? உனக்கு என்ன தின்னக்கோ? இப்போ பாரு, குச்சி எடுத்து நான் அடிக்கிறான். இந்த பையன் வர ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? இவனோட அட்டகாசம் தாங்க முடியல. எங்கிட்டாச்சும் போய் தொலைக்கிட்டோம். வர்றப்ப பேசிக்கிறேன். கொஞ்ச நேரம் ரீல்ஸ் ஆச்சு பார்ப்போம். எவ்வளவு நேரம் தனியாவே உட்காந்துருக்கிறது? இந்த மாதத்தில் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும், குழந்தைகளை கடத்தி செல்வதாக தகவல் வந்துள்ளது. வரும் 22ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளவும். இந்த நேரத்தில் மாந்திரிகம் தெரிந்தவர்கள் குழந்தைகளை கடத்தி செல்வதாக தகவல் வந்துள்ளது. ஐயோ, குழந்தைகளை கடத்திட்டு போறாங்களா? அட கடவுளே, எதுக்கு நம்ம குட்டி கருவாயினெல்லாம் பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். எதுக்கு கிளவிக்கிட்ட அந்த வார்த்தையை போட்டு வைப்போம். இல்லைன்னா அவனை எங்கிட்டாச்சும் அலைய விட்டுக்கிட்டு கிடக்கும். கிளவிய உன்னேத்தான் தொலைவிக்கிட்டு இருந்தேன். ஒரு விஷயம் தெரியுமா? ஏதோ 28ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் குழந்தைகளா கடத்திட்டு போறாங்களா? மாந்திரிக்க தந்திரிக்க தெரிஞ்சவங்களா? அதனால குழந்தைகளை பார்த்து வச்சுக்கணும்னு சொல்றாங்க. குட்டி கருவாய் எங்க? அவனை பார்த்து வச்சுக்கணும் பார்த்துக்க.
இல்ல கருவாய்பிள்ளை என்னல சொல்ற? குட்டி கருவாய் இப்பதால கோச்சிக்கிட்டு அந்த பக்கத்து போனியா பயமா கிடக்கல எவனு தூக்கிட்டு போயிட போறாங்க. போய் பார்த்துட்டு வாழ. அவன் ஜோத்த பூரா நாய் கடிச்சு முடிச்சுட்டான். நான் அடிச்சு விட்டேன். அவன் கோச்சு விட்டு போயிட்டான்ல. இல்ல திருப்புன்னு இப்படி ஒரு நியூஸ் சொன்னா நான் என்ன பண்ணி போய் அவனை பார்த்துட்டு வாழ ஒருட்ட போல. ஐயோ அவன் அங்கிட்டு போயிட்டானா? என்ன கிளவி இப்படி சொல்ற? இதுதான் நியூஸை பத்தமே பயம் வந்துருச்சு. நான் போய் குட்டி கருவாயை தொலைவி பாக்குறேன். ஐயோ என் தம்பி எங்க போயிருப்பானா பயமா கிடக்குதே. கடவுளே என் தம்பிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. ஐயோ இங்கே இல்லையே. என்னடா கருவாயா இப்படி மூச்சரிக்க ஓடி வந்துட்டு இருக்கிற? என்னாச்சு? இடிக்கு ஸ்வீட்டை ஏமாத்தி வாங்கிட்டு போலான்னு வந்தியா? அந்த வேலையில நடக்காத தம்பி. கிளம்பு முத. ஐயோ அண்ணே அதெல்லாம் கிடையாதுண்ணே. என் தம்பியை தொலைவுறதுக்காக வந்தேன். என் தம்பியை காணானே. என் தம்பி எதுவும் இங்கிட்டு வந்தானா? ஏதோ ஸ்வீட் எதுவும் வாங்கிட்டு போனாங்களா? ஏதாவது ஒன்று சொல்லுனே. ஐயோ எனக்கு பயமா கிடக்குதே. என் தம்பியை காணாமனே. சீக்கிரம் சொல்லு. ஆமல உன் தம்பி வந்தியான். கூடவே தடியன்னு வந்தியான். அவன் தம்பிக்கு ஏதோ வெள்ளை கலர்ல ஸ்வீட் மாதிரி இருந்துச்சு. அதை வாங்கி கொடுத்தியா? அவனும் தின்னுபிட்டே போயிட்டியான். அவனுக்கு 2 பேரும் தான் சேர்ந்து அங்கிட்டு போயிட்டு இருந்தானுங்க. இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாதுல. போய் அங்கிட்டு தொலைவி பாரு. அவன் தான் முக்கியமா வெள்ளை கலர் ஸ்வீட் தான் வேணும்னு கேட்டியான். அதனால தான் கொடுத்தேன் கையில. ஐயோ வெள்ளை கலர் ஸ்வீட்டா? அந்த நியூஸ்ல கூட சொன்னாங்களே வெள்ளை கலர் ஸ்வீட்லாம் கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு. கரெக்டா அந்த தடியை வெள்ளை கலர் ஸ்வீட்டை வாங்கி கொடுத்துருக்கானு என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் அந்த தடி போய் தான் காரணம். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். இப்ப போய் அவனை தொலைவி கண்டுபிடிக்கிறேன். பூசாரி நீங்க சொன்ன சோழியெல்லாம் நான் முடிச்சு விட்டே பாத்துக்க. இனிமே எனக்கு நல்ல காலம் ஆரம்பிக்குமா இல்லையா? நீ சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேல. இனிமேல் பாரு உனக்கு நல்ல காலம் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. இனி நீ கவலைப்படாம இருக்கலாம். நான் சொன்ன பரிகாரத்தெல்லாம் முடிச்சுட்டேன். வருஷம் இதை பண்ணேன். கண்டிப்பா வருஷம் பண்ணாம இருப்பேனா? கண்டிப்பா வருஷம் நான் பண்ணுவேன் சாமி. எனக்கு மட்டும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கங்க. ஐயோ என் குட்டி கருவாயப்பா எல்லாம் இவன் தான் ஏதோ பண்ணிருக்கணும். இப்படி பேசிக்கிறத பார்த்தா தப்பா இருக்குதே. என்னாச்சுன்னு தெரியலையே. அட பாவி சண்டால உன்னை நம்பினதுக்கு இப்படி கொடுமைப்படுத்திட்டே. அடே சாக்கடை பையலே நீ எல்லாம் நல்லா இருப்பியா? என் குட்டி கருவாயினே என்னடா பண்ணீங்க 2 பேர் சேர்ந்து? நீங்க 2 பேர் பேசுறதே சரியில்லை. என் குட்டி கருவாயினுக்கு என்னடா ஆச்சு? பூசாரியே நீ யாச்சும் சொல்லியா? ஐயோ யாரு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்ன பண்ணவே தெரியலையே. ஏய் நாங்க என்னடா உன் தம்பியை பண்ணோம்? என்னமோ நாங்க உன் தம்பியை என்னமோ பண்ணிட்ட மாதிரி வந்து சொல்லி அழுதுகிட்டு இருக்கிற. நாங்களும் உன் தம்பி எதுவும் பண்ண கிடையாது. உனக்கு என்ன பைத்தியங்கிட்ட முடிச்சுக்கிச்சா என்ன? ஏய் வெள்ளக்கலர் ஸ்வீட்டை வாங்கி கொடுத்தா அவனை கூட்டிட்டு போறது நீ தானே? அந்த ஸ்வீட் கடைக்கார எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டியா? உண்மையை சொல்லுடா. டிவி நியூஸ் வந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எல்லாமே உண்மைதான். ஒன்னால தாண்டா எல்லாமே. நல்லாவே இருக்க மாட்டாடா தடிப்பையில. இப்பே உன்னை போய் போலீஸ்ல சொல்றேன். லூசு பையில ஒரு தம்பி அழுதுகிட்டே வந்தான்டா. சரின்னு ஒரு ஸ்வீட்டை வாங்கி கொடுத்தா சிரிப்பான்னு ஸ்வீட்டை வாங்கி கொடுத்தேன். ஸ்வீட்டை வாங்கிட்டு இல்லாம டீயும் பண்ணு வாங்கி கொடுன்னு கேட்டியான். டீயும் பண்ணு வாங்கி கொடுத்தேன். அந்த மரத்துக்கிட்ட போய் படுத்து கிடந்தான்டா. போய் அங்க போய் பாரு. அது விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. ஆளு மூஞ்சி பாரு போடாமத. ஐயா அப்படியா? இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நான் வேற இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. ஏயா அப்படி ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டு கிடக்குற? நான் போய் குட்டி கருவாயிட்ட பார்த்துட்டு வரேன். ஏடா தடிப்பையில நீ நெய் தீபம் ஏற்றுறதே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குது. நீ தான் கல்யாணம் ஆகணும் நெய் தீபம் ஏற்ற சொல்லிட்டு இருக்கேன். இந்த லூசு பையன் ஏதோ தப்பான்னு நினச்சிக்கிட்டே என்னென்னமோ பேசிக்கிட்டு இருப்பியா போல. கிறுக்கு பயலா இருப்பியா போல. இவே கூட எல்லாம் எதுக்குடா சகவாசம் வச்சுக்கிட்டு தெரிகிற? விடுங்கையாவே ஒரு முட்டாப்பாய. அவ பேசுறதெல்லாம் எடுத்துக்காதீங்க. நீங்க சொல்லுங்க பரிகாரத்தெல்லாம். மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். டொண்டைக்கு 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 டகு டொண்டைக்கு 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 டகு. ஒரு புறா உனே காணான தொலைவிக்கிட்டு இருந்தா இங்க மல்லா கடிச்சு படுத்துக்கிட்டு பாட்டா பாடுற. இப்ப பாருல என்ன பண்றேன்னு. நீ எல்லாம் அடக்குறியா? அந்த கிளையோனே அடிக்கிறது தப்பே இல்ல. கருவாய் மேலே என்ன இருக்குடா அடிக்கிற? நானே இங்க கஷ்டப்பட்டு வந்து படுத்திருக்கிறேன். வெறும் வயிற்றோட படுத்திருக்கேன். ஒண்ணுமே சாப்பிடாம. குட்டி கருவாய பையில நடிக்காதடா. நீ ஸ்வீட் சாப்பிட்டதே எனக்கு தெரியாது நினைக்காத. அங்க போய் அந்த தடியிட்ட ஸ்வீட் சாப்பிட்டுட்டே வந்திருக்கிற. அதுக்கப்புறம் டீ பண்ணி வாங்கி கொடுன்னு சொல்லியிருக்கிற. அதையும் தின்னுபிட்டு வந்து நல்லா மல்லா கடிச்சு படுத்திருக்கிற. உன்னை ஊர் பூரா காண தொலைவிக்கிட்டு கிடக்குறேன். ஏதோ நியூஸ்ல சொல்றதை பார்த்து பயந்தே போயிட்டேன் நானு. உன்னி யார் பயப்பட சொன்னா? நான் இந்த ஊரை தாண்டி எங்க போயிட போறேன்? இந்த மரத்தை தாண்டி எங்க போயிட போறேன்? இங்கே படுத்திருப்பேன்னா நீ பயப்பட வேணாம். நான் தான் கிடைச்சிட்டேன்ல. நீ இப்ப சிரிச்ச முகத்தோட இருக்கணும். ஆமல சொல்லுவ. நான் பையதே போயிட்டு உன்னை காணாமனு அந்த தடிய மேல எல்லாம் சந்தேகப்பட்டு அவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அவன் தான் டீ வடைய வாங்கி கொடுத்தேன். அங்கிட்டு போய் படுத்து கிடக்குறியான்னு சொன்னையா. அதனாலதான் வந்தேன். கொஞ்ச நேரத்துல விட்டா நான் அவனையே அடிச்சிருப்பேன். பாவத்தல உன்னால தேவையில்லாம அவன்கிட்ட போய் சண்டை விட்டுட்டு இருக்க பாத்தியா? நீ நட வீட்டுக்கு நட. இனி எங்கேயும் போக கூடாது. எங்கேயாச்சும் போன காலு கையை கட்டி போட்டு விட்டுருவேன். போ வீட்டுக்கு. வாங்க மோமோஸ் சிக்கன் மோமோஸ் வாங்கம்மா. சிக்கன் மோமோஸ் வெறும் 30 ரூபாய் தான். ஒரு தட்டு பூரா தருவேன். சிக்கன் மோமோஸ் 30 ரூபாய் தான். வாங்க. கருவாய்மேலே மோமோஸ் கீமோஸ்னா என்னல அப்படி? நான் இதுக்கு முன்னாடி இதுல சாப்பிட்டதே கிடையாது. அப்படின்னா என்னதுல? கிளவிய இது நல்லா சாப்பிட்றதுக்கு இருக்கும். உள்ளே என்னென்னமோ சிக்கன் கீவெல்லாம் வச்சிருப்பான். அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அம்பிட்டு ருசியா இருக்கும். நான் ஒரு தட்டு தரேன். தின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லு.
இல்லை கருவாய்மையில இது என்னெல்லாம் கொழுக்கட்டை மாதிரிலாம் இருக்குது. நீ என்னமோ மோமோஸு கீமோஸுன்னு இதில் என்னமோ சிக்கன் கிக்கன்லாம் இருக்குன்னா இதில் உள்ள பூர்ணம் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. கொழுக்கட்டையோட டேஸ்ட் அப்படியே இருக்குது. எப்படி அது கிளவியே? அப்படிலாம் இல்லை, இது கொழுக்கட்டை மாதிரியே இருக்கிறது தான் மோமோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மோமோஸ் தான் கிளவியே. அது கொழுக்கட்டையோட டேஸ்ட் இருக்கும் பார்த்துக்க. நல்லா இருக்குல்ல தின்னு. சிக்கனே உள்ள ஸ்டப்பிங் பண்ணியிருப்போம், அதனால எதுவும் உனக்கு தெரியலை. உன் பள்ளிக்கு எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். மற்றபடி சிக்கன்லாம் உள்ளே இருக்கும். நல்லா சாப்பிடு. அப்படியாக்கா? எனக்கு தான் தெரியாமல் இருக்குதாக்கா. சரில நான் சாப்பிட்றேன். கருவையா, எனக்கும் மோமோஸ் குடுறா. நானும் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் வந்தேன். கொண்டா. போய் உட்கார்ல தரேன். ஏய், யார் காதுல பூவை சுத்தி பாக்குற? இது மோமோஸே கிடையாது. கொழுக்கட்டி செஞ்சு வச்சுட்டு மோமோஸ் கதையவா விடுற? ஏண்டா எத்தனை கடையில மோமோஸ் தின்றிருக்கேன், எனக்கு தெரியாதா? இது மோமோஸே கிடையாது. யார் காதுலடா பூ சுத்துற கருவாடு பையில? என் தம்பி அப்ப இது மோமோஸே கிடையாதா? இந்த பையன் வந்ததுமே நான் கொழுக்கட்டை மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு இந்த டேஸ்ட் அப்படிதான் இருக்குன்னு சொல்லி நீ சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சான்ல. இப்ப பத்தியா பயங்கரமான ஆள் இருக்கேன். இல்ல தெரியாதவங்க வந்து அப்படி ஏமாத்தி புரியா பொசுக்குன்னு. ஏன் மத்தவங்க கடையில எப்படி மோமோஸ் இருக்குமோ எனக்கு தெரியாது. என் கடையில இப்படித்தான் மோமோஸ் இருக்கும். இங்க பிடிச்சா திங்க இல்லைன்னா கிளம்பணும். அதை விட்டுட்டு சும்மா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது. இது ஒரு புதுவிதமான மோமோஸ், நானா ட்ரை பண்ணது, அதனால அப்படித்தான் இருக்கும். இல்லை இந்த பையன் கொழுக்கட்டையை செஞ்சு வச்சுட்டு மோமோஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா? எவ்வளோ சொன்னாலும் புத்தியே வராத. போட்டு விட்டு வாட்ச் போவாங்கிட்டு. உன்னோட மோமோஸை நீயே உன் மகரையில போட்டுக்கடா. ஆளு முஞ்சி பாரு. எப்படி ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சாலும் கண்டுபிடிச்சி போடுறாங்க. எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.